ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் தமிழ்நாடு நியூஸ் சேனல்லையும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களோட வைஃப் சங்கீதா ஃபைல் பண்ணியிருந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் திடீர்னு வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கோர்ட்டில் இதில் என்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன, வாங்க வீடியோவில் போய் தெளிவாக பார்க்கலாம். ஸோ சென்னையில் இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டில் தான் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துச்சு. ஸோ சங்கீதா இப்போ யூகேல இருக்கதால வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கோர்ட்டில் அப்பியர் ஆனாங்க. ஸோ ஹியரிங் அப்போது இந்த கேஸை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண நான் விரும்பலை, பெட்டிஷனை விட்ரா பண்ண அனுமதிக்கணும் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிஎம் விஜய் தரப்பில் இருந்தும் லாயரும் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கலை. ஸோ இதை எடுத்து கேஸை விட்ரா பண்ண அனுமதிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் இந்த பெட்டிஷன் விட்ராவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்டிஷனர் அதாவது சங்கீதா இந்த கேஸை விட்ரா பண்ண அனுமதிக்கப்படுது. அதே நேரம் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான லிபர்ட்டியும் அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அட் ப்ரெசண்ட் இந்த குறிப்பிட்ட கேஸ் மட்டும்தான் எண்டுக்கு வந்திருக்கு. அதோட இவங்க பிரிஞ்சு வாழ போகிறாங்களா இல்லை மீண்டும் சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக எந்த அப்டேட்டும் இன்னும் வரலைங்க. ஸோ எர்லியராக சங்கீதா தரப்பில் ஃபைல் பண்ணியிருந்த பெட்டிஷனில் தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் சங்கீதா கப்பலுக்கு ஜெய்சன் அப்படிங்கிற மகனும் திவ்யா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. ஸோ ஜெய்சன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த இஷ்யூ பப்ளிக் டொமைனில் பெரிய டிஸ்கஷனாக மாறுச்சு. ஸோ இப்போ எல்லோரோட கொஸ்டினும் என்னென்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ரெண்டு பேரும் பேசி இஷ்யூவை சால்வ் பண்ணி மீண்டும் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு, இல்லை மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸ்க்கு புதுசாக பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஸோ இந்த விவரம் எதுவும் நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ எது எப்படியோ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகள் சீக்கிரம் சரியாகி குடும்பத்தில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட விருப்பமும். ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.